எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கணையம், பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையம் நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பு. இது நம்மளோட அடி வயிற்றுக்கு நேராக பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு. இந்த கணையத்திலிருந்து தான் நம்ம உடலுக்கு தேவையான இன்சுலின், குளுக்ககான், நம்ம சர்க்கரையை செரிமானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் சுரந்து வெளியே வருது. இது பாதிக்கப்படும் போது சர்க்கரை நோய் வருது. சர்க்கரை நோய் ரொம்ப பொதுவா பரவலா எல்லாருக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சமீப காலங்கள்ல கணைய புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு வருது. இந்த கணையம் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு உறுப்பு தான். அதில் புற்றுநோய் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா கணையத்திலேருந்து பல்வேறு விதமான ஹார்மோன்களும் என்சைம்களும் உற்பத்தி பண்ணப்படும். இதுக்குன்னு தனியாக ஒரு உரை போன்ற அமைப்போ இது உள்ளடங்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்போ கிடையாது. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, இது அப்படியே தனியாக இருக்கும் வெளியில். அதனால இந்த கணைய புற்றுநோயெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டறிஞ்சு அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம பரிசோதனை பண்ணிக்க முடியும். ஆரம்ப நிலையிலே இதை கண்டறியறது முக்கியம். அப்போதான் சரியான மருத்துவமும் கொடுக்க முடியும். பிராங்க் கேப்ரியோ அப்படிங்கிற இந்த நீதிபதியை நீங்கள் அநேகமாக சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ எதுலையாவது பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. இவர் பொதுவாக வழங்கக்கூடிய தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன குற்றங்களுக்கு நிறைய ஃபைன் போடுவாங்க அமெரிக்காவில். அந்த ஃபைன்லாம் பாதிக்கப்பட்டவரோட குடும்ப சூழ்நிலையை, பின்னணியை ஆராய்ஞ்சு அவங்களுக்குலாம் நிறைய கன்செஷன் கொடுப்பாரு. சில பேர் அப்படியே விடுவிச்சிருவார். சில பேருக்கு இவரே பணம் கொடுத்து உதவி பண்ணுவார். ரொம்ப ஃபேமஸ் இவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 5 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார், இந்த மாதிரி எனக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு கணைய புற்றுநோய் இருக்கிறதா சொல்லியிருந்தார். இவரை நல்ல ஒரு டீம் ஆஃப் டாக்டர் டேக் கேர் பண்ணாலும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். ஏன்னா இதோட டேஞ்சர் நல்லாவே இவருக்கு புரியும். ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருமே இந்த கணைய புற்றுநோயினால தான் இறந்து போனார். அதனால் அவருக்கு தெரியும். அதனால் ரொம்ப பயந்து இருக்கிறாரு. ஃபேமஸாக இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரியுது. பட் முகம் தெரியாத எத்தனையோ பேர் இந்த கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கணையத்துல 2 விதமான செல்களும் இருக்கு. எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன்னு சொல்லுவோம். எக்ஸோக்ரைன்ங்கிறது நிறைய ஜீரண மண்டலத்துக்கு தேவையான என்சைம்களை சுரக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய செல்கள். இதே கணையத்துல எண்டோக்ரைன் செல்களும் இருக்கு. இந்த எண்டோக்ரைன் செல்கள் தான் ஹார்மோன் உற்பத்திக்கு காரணம். குளுக்ககான், இன்சுலின் போன்ற ஹார்மோன்கள். அதனால இந்த இன்சுலின், குளுக்ககான் போன்ற விஷயங்கள் சுரக்கக்கூடிய இடமும் இங்கேதான் இருக்கு. இது ஹார்மோன்கள். இந்த லைபேஸ், அமைலேஸ் போன்ற விஷயங்கள் சுரக்கக்கூடிய இடமும் இங்கேதான் இருக்கு. இது என்சைம்கள். புற்றுநோய் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் 2 ஒரே இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக கணையத்தில் அதிகரிக்குது. பொதுவாக கணைய புற்றுநோயை அதோட அறிகுறிகள் மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், குமட்டல் மற்றும் வாந்தி வருதல் போன்ற உணர்வு, திடீர் எடை இழப்பு, சருமம் மஞ்சள் நிறமாக மாறுதல், பசியின்மை, இரத்தம் உறைதல் பிரச்சனைகள், அதீத சோர்வு, அடிவயிற்று வலி, அடர்ந்த நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல். இந்த 8 அறிகுறிகளும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா ஒருவேளை இது கணைய புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். கணைய புற்றுநோய்க்கான முக்கிய காரணியே மரபணு தான். குடும்பத்தில் வேற யாருக்கும் இதே மாதிரி கணைய புற்றுநோய் வந்திருக்கா அப்படிங்கிறது முதல் காரணம். பரம்பரை காரணங்கள் எல்லாமே சில பேர் உடலை கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. உடல் பருமன், புகைப்பிடிக்கிறது, கூடவே நீரிழிவு நோய் பிரச்சனையும் இருக்கு, சர்க்கரை நோயும் இருக்கு, அதிகப்படியான ரசாயன பயன்பாடு உணவு முறையில் இருக்கு. இந்த மாதிரி காரணங்களாலேயும் கணைய புற்றுநோய் உண்டாகலாம். இந்த கணைய புற்றுநோயை கண்டறிய இரத்த பரிசோதனைகள் இருக்கு, ஸ்கேன் டெஸ்ட்டுகள், எம்ஆர்ஐ ஸ்கேனு, அல்ட்ராசவுண்டு பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிநிலைகள் இருக்கு. இதுக்கு முதல்ல ஸ்டேஜ் 0, அதாவது 11.7 வருடங்கள் ஆவரேஜாக புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய காலம். ஆனால் புற்றுநோய்கள் இன்னும் வரலை. இருந்தாலும் இந்த 11.7 வருடங்கள் அப்படிங்கிறது ஆவரேஜாக அவங்களுக்கு அடுத்து புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குங்கிற ஸ்டேஜ் தான். ஆனால் இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். அடுத்து கார்சினோமா இன் சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன கட்டியாக இந்த இடத்துல தென்படுது. இந்த சின்ன கட்டியுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் இருக்கும். 6.8 வருடங்கள் ஆவரேஜாக ஆராய்ச்சி படி. இந்த 6.8 வருடங்கள் ஒரே ஒரு சின்ன கட்டி ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் போக போக முதல் படி, 2ஆம் படின்னு நிலைகள் வரும். அப்போ கிடுகிடுன்னு செல்கள், இந்த புற்றுநோய் செல்கள் பெருக ஆரம்பிக்கும்.
இது பெருக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா தான் அது மிக வேகமாக அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்கள் மல்டிப்ளை ஆகும். இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மிக அதிக நாட்கள் எடுத்துக்கும். ஆனால் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மிக நீண்ட காலம் எடுத்துக்கும். ஆனால் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிவேகமாக தான் இருக்கும். புல்லட் ட்ரெயின் மாதிரி பட்டு ஸ்பீடாக அது பாட்டுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டேஜ் 1, 2 அதுக்கப்புறம் 3க்கு போகிறதுலாம் 2 வருஷத்துலேயே வேகமாக நடக்கும். மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது இந்த செல்கள் இப்போ கணையம் ஃபுல்லாக வளர்ந்துச்சு புற்றுநோய் செல்கள். இந்த செல்கள் அடுத்து உடம்போட மற்ற பகுதிகளுக்கு பரவுச்சுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மிக மிக கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆயுட்காலம் அப்படிங்கிறது மிக குறைவு. இந்த ஸ்டேஜ் 3க்குலாம் போகும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்க உயிர் வாழக்கூடிய காலம் அப்படிங்கிறது மிகவும் கம்மி. அதனால் புற்றுநோய்களோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் கண்டறியறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்படி ஆரம்ப கட்டத்தில் கண்டறியும் போது அந்த செல்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி போன்ற முறைகள் உள்ளது. அதுலேயும் சில விஷயங்கள், அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது திடீர்னு வந்துருச்சு, அது கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு சர்க்கரை நோய் அதிகமாகிட்டே போகுது. உடம்பில் பிப்பு, அரிப்புகள் இருக்கு, காரணமே இல்லாமல் நம்ம கை கால்கள்லாம் வீங்க ஆரம்பிக்குது, ரத்த கட்டிகள்னால வீங்க ஆரம்பிக்குது, மிக அதிகமான எடை இழப்பு ஏற்படுது அப்படின்னாலுமே இது கண்டிப்பாக ஆரம்ப அறிகுறி தான். கேன்சருக்கான, புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக அதிகமான மது பழக்கமோ புகைப்பழக்கமோ மரபணுவில் கணைய புற்றுநோய்க்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட இந்த அதீதமான மதுவும் புகையும் கண்டிப்பாக கணையத்தில் புற்றுநோயை உண்டாக்க வல்லது. புற்றுநோய் மிக அதிகமாக வந்துருச்சுன்னா அந்த வலி பயங்கரமாக இருக்கும். கேன்சர் பெயின் அப்படிங்கிறது, புற்றுநோயோட வலிங்கிறது மிக அதிகமாக தீவிரமாக இருக்கும். இந்த வலியை குறைக்கிறதுக்குனே தனியாக சீலியாக் பிளெக்சஸ் பிளாக்னு நரம்புகளை எல்லாம் மரத்து போக செய்வாங்க. அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். மிக அதிகமான புற்றுநோய் குடல் பகுதியை போய் அழுத்தலாம். குடல் பகுதியை அழுத்துச்சுன்னா மலச்சிக்கல் ஏற்பட்டு கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் போயிடும். அப்போ அதுக்கு தனியாக ஆப்ரேஷன் செய்யணும். பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்டுகளோடு சேர்த்து கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா மனதளவில் பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகக்கூடியவங்க ஜாஸ்தி. அதனால் இசையை கூட ஒரு தெரப்பி தான். உடற்பயிற்சி ஒரு விதமான தெரப்பி, தியான பயிற்சி, உடம்பை மனசை தளர்வடைய செய்யக்கூடிய ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், எல்லாத்துக்கும் மேலே ப்ரேயர், இதெல்லாம் சேர்ந்து இந்த பேங்க்ரியாட்டிக் புற்றுநோயிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா. ஏற்கனவே கணைய புற்றுநோய் மீண்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் அதோட நெட்வொர்க்காகவே இருப்பாங்க. இந்த டீமோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணைய புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்தவங்க உங்ககிட்ட பேசுகிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆறுதல். ஆக கணைய புற்றுநோய் குறித்த ஒரு சின்ன புரிதல் நான் இந்த வீடியோ மூலமாக உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த புரிதலை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வீடியோ பார்க்குறவங்களோட பொறுப்பு. அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.